வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். திரைப்பட கதை வசன எழுத்தாளர் ஆரூர்தாஸ் அவர்களை நாம் எல்லோரும் அறிவோம். சிவாஜி கணேசனின் பாசமலர் தொடங்கி எம்ஜிஆர் நடித்த தாய் சொல்லை தட்டாதே படத்திலிருந்து பல்வேறு தமிழ் திரைப்படங்களுக்கு அவர் கதை வசனம் எழுதியிருக்கிறார். ஆனால் அதனை தாண்டி அவருக்குள் இன்னொரு விருப்பமும் இன்னொரு ஆற்றலும் இருந்திருக்கிறது என்பதை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. 2014ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் நாள் அவரை நேரில் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிற போது எனக்கு கரந்தை தமிழ் கல்லூரியில் படித்து தமிழாசிரியராக வர வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. அது நிறைவேறவில்லை. தஞ்சை ராமையாதாசிடம் உதவியாளராக சேர்ந்தேன். பிறகு இன்றைக்கு திரைப்படத்தில் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அது மட்டுமல்லாமல் எனக்கு ஒரு புத்தகத்தையும் அன்று அவர் பரிசாக கொடுத்தார். அந்த புத்தகத்தின் பெயர் திருக்குறள் அகராதி. 1330 குறளையும் அகர வரிசைப்படி அவர் தொகுத்திருக்கிறார். ஒவ்வொரு குறளுக்கும் எளிமையாக பொருள் எழுதியிருக்கிறார். அந்த குறள் எந்த அதிகாரத்தில் இருக்கிறது, அந்த குறளின் எண் என்ன என்பதையும் குறித்திருக்கிறார். அவர் தொகுத்திருக்கிற திருக்குறள் அகராதியில் முதல் குறள் அகாமை செல்வத்திற்கு யாதெனில் என்று தொடங்கும் குறள் இறுதி குறள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் என்று தொடங்குகிறது.